சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கூலி திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்க போகிறாரு. மேலும் இதையுமே சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இன்னைக்கு சிம்புவோட பர்த்டே. சிம்பு தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருக்கு திரைப்பிரபலங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது சிம்பு அவர்கள் நம்ம ரஜினியோட சேர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாராம். இது என்ன புதுசாக ஒரு அறிவிப்பு? இந்த அறிவிப்பு உண்மையா இல்லையா? வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. இந்த வருஷத்தோட அதை செலிப்ரேட் பண்ணுற விஷயமா ஒரு ஃபங்க்ஷனும் நடத்த போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு தனுஷ், சிம்பு போன்ற அனைவரும் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுது. அதன் தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு 2 படங்கள் நடிப்பேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வேட்டையன் மற்றும் லால் சலாம் சொல்லிட்டு 2 படங்களில் நடித்தார். அதை தொடர்ந்து இந்த வருஷமா பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 மற்றும் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த கூலி படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா சொல்லப்படும் இந்த கூலி படம் ஆனால் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டும் வருது. எந்த தேதின்னு இன்னுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. ஜெயிலர் படத்துடைய பாகம் 1 எந்த அளவுக்கு ஹிட்ன்றது நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டிய படம் அந்த படம். அதாவது திரைத்துறை அனைத்து விநியோகிஸ்தராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்த படம்னா அது ஜெயிலர் படம். அதோட 2ஆம் பாகம் இப்போ எடுக்க போகிறாங்க. இந்த 2ஆம் பாகத்தில் சிவராஜ்குமார் நடிப்பாரா இல்லையான்றது ஒரு சந்தேகமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு கேன்சர் வந்து இப்போ தான் மீண்டு இருக்காரு. ஒருவேளை இந்த ஜெயிலர் 2 படம் எடுக்க தாமதமாச்சுன்னா கண்டிப்பாக சிவராஜ்குமார் நடிப்பார். ஆனால் இப்போ சிம்பு அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. அதாவது சிம்பு பல வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன் தான். அவர் எப்படியாச்சும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருந்தார். சூப்பர் ஸ்டாரையே டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் நடக்காமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தனுஷும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவராலையும் அது முடியல. ஆனால் இப்போ சிம்புக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கான். சிம்புவை ஜெயிலர் 2 படத்தில் நம்ம நெல்சன் அவர்கள் கொண்டு வர போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதுக்கு இன்றைக்கி அவருடைய பர்த்டேன்றதுனால பர்த்டேவோட ஸ்பெஷலாக இந்த அறிவிப்பு வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே சிம்பு 49 படம் நம்ம பார்க்கிங் படம் எடுத்த டைரக்டர் தான் எடுக்க போகிறாராம். அதன் தொடர்ச்சியாக தான் சிம்பு இந்த ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவருடைய அடுத்தடுத்த பயணங்கள் இருக்கலாம். சிம்பு மீண்டும் நம்ம ரஜினியை வச்சு ஒரு படமும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிம்பு அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சார் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.